ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் நல்லா வரும். வாங்க நம்ம இப்போ வந்து குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது வந்து 175 கிராம். இதுக்கு வந்து பாகு வந்து 700 கிராம் சர்க்கரை அளவு இதில் போட்டிருக்கு. நம்ம 700 கிராம் எடுக்கணும்னா அரை கிலோ எடுத்துக்கலாம். 500 கிராம். அது சுகர் சிரப்பு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். இப்போ அரை கிலோ சுகர் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை இப்போ 1 கப்பு எடுத்துருக்கோம், 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பிசுக்கு பதம் வர அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும், கம்பி பதமெல்லாம் வர வேணாம் அதுக்கு. இப்போ சுகர் சிரப்பு வந்து காய்ச்சிக்கலாம். மேலே தூசிலாம் இருக்குது, லைட்டாக கரைச்சி விட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ சுகர் கரைஞ்சிருச்சு, நம்ம அதை வடிகட்டிக்கலாம். நல்லா டஸ்ட் இருக்கு அப்புறம். இப்போ நான் அதே பாத்திரத்திலே மாற்றிட்டேன். நல்லா சுகர் சிரப்பு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவு சலிச்சுக்கலாம். ஏதாவது வண்டு ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். இப்போ மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால், அதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நெய் ஒரு ஸ்பூன் மேலே அப்படியே விட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே ஊற விட்டுருவோம். ஒரு 7 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். சுகர் சிரப்பு உங்கள்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. கரெக்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு. நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ரோஸ் வாட்டர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சுகர் சிரப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து குலோப் ஜாமுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பால் பிடிச்சிக்கலாம். கையில் நெய் தடவிக்கலாம். ரெண்டு கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். வச்சு நல்லா உள்ளாங்கையில் வச்சு நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா அழுத்தணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் உடையாமல் நல்லா வரும்.
விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பால்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ குலோப் ஜாமுக்கு பால்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து 40 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் பால்ஸ் போட்டு பொரிச்சு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்று போட்டு எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம். ஒரு 10 போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா எண்ணெய் சூடு பண்ணி நல்லா அது சிம்மில் வச்சுக்கிறணும், இல்லைன்னா கரிஞ்சிடும் சீக்கிரம். எல்லாம் நல்லா சூடாக இருக்குது, அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்லா அடுப்பு சிம்மிலே வச்சாதான், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். சிம்மிலே வச்சோம்னா அதான் வந்துருக்கும். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, ஒன்று கூட விரிசலே இல்லை, நல்லா வந்திருக்கு. அதே போல் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒன்று கூட விரிசல் இல்லாமல் வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து ஆயில் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம போட்டுக்கலாம். பழுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்பில் வந்து இப்போ குலோப் ஜாமுன்லாம் சேர்த்துக்கலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம வீடியோவில் சொன்ன அளவுகளோட கரெக்டாக செஞ்சோம்னா விரிசல் இல்லாமல் நல்லா குலோப் ஜாம் வரும். அதே மாதிரி சுகர் சிரப்பும் கரெக்டாக அது ஊறினோடனே கரெக்டாக இருக்கும். அந்த பாக்கெட்டில் வந்து 700 கிராம் போட்டிருப்பாங்க. நம்ம அந்தளவு போடாமல் 500 கிராம், அரை கிலோ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.